ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீ பத்மநாப சதகத்தில் 3வது தசகம் கற்க உள்ளோம். இதில் சுவாதி திருநாள் மகாராஜா பத்மநாப சுவாமியின் பாதாதி கேசவர்ணனையை கூறுகிறார். ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் பாதம் செந்தாமரை போல் சிவந்துள்ளது. வைரமணி போல் நகம், அந்த நகத்தின் ஜோதியில் நம் அஞ்ஞானம் என்னும் இருள் நீங்கட்டம் என்று கூறுகிறார். மேலும் ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் திருவடியின் திருப்பாதங்களில் உள்ள சங்கு, சக்கரம், மீன், தாமரை, வஜ்ரம், அங்குசம், கொடை, கொடி, வில், சந்திரன் போன்ற சின்னங்களை நான் தியானிக்கிறேன் என்றும் கூறுகிறார். மேலும் அவர் பாதத்தில் கங்கை உள்ளது. அதனையே சிவபெருமான் தன் முடியில் தாங்குகிறார். கொலுசு சத்தம் அவனுடைய பாதங்களை பற்ற அடியார்களை அழைக்கின்றது என்று கற்பனையோடு கூறுகிறார். அப்பேற்பட்ட பாதங்களை நான் சேவிக்கிறேன் என்று சுவாதி திருநாள் மகாராஜா கூறுகிறார். மேலும் பெருமாளின் கணுக்கால், தொடை, முழங்கால் பீதாம்பர ஆடை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். அவருடைய இடுப்பு தாமோதர லீலையை நினைவூட்டுகிறது. அந்த வயிற்றுப்பகுதியையும் சேவிக்கிறேன் என்கிறார். இது தவிர அவருடைய திருமார்பு ஸ்ரீ லக்ஷ்மி தாயாரின் வக்ஷஸ்தலமாக உள்ளது என்றும் கூறுகிறார். அதோடு அவருடைய கைகளில் உள்ள ஆயுதங்கள் அசுரரையிடமிருந்து பக்தர்களை காப்பதற்காக உள்ளது என்றும் கூறுகிறார். மேலும் அவருடைய தோள்கள் மிகவும் அழகாகவும் வலிமையுடையதாகவும் உள்ளது என்று கூறுகிறார். ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் திருமுகம் எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொள்ளும் புன்சிரிப்புடன் அழகாக உள்ளது என்று கூறுகிறார். பெருமாளின் கேசம் கார்மேகம் போன்று கருமையாகவும் சுருளாகவும் உள்ளது. கோவர்தனத்தை தூக்கிய ரூபம் என் மனமென்னும் தாமரையில் இருக்கட்டும். 100 மன்மத ரூபம் போல் மிக அழகான ரூபம். யோகிகள் சாதுக்கள் சேவிக்கும் திருமேனி எப்பொழுதும் என் கண்களில் இருக்கட்டும். இறுதியாக, ஓ தீனபந்தோ, கருணா சிந்தோ, பரபுருஷா, உன்னுடைய கிருபை என் மேல் என்றொன்றும் விழட்டும் என்றும், அடியேன் பல பாவங்கள் செய்துள்ளேன். இருப்பினும் தயை கூர்ந்து கருணையோடு இந்த அடியேனை உங்களுடைய திருவடியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீ பத்மநாப சுவாமியை வேண்டுகிறார். இவ்வளவு அழகிய தத்துவங்கள் நிறைந்த இந்த 3வது தசகத்தை கற்போம் வாருங்கள். ராதே கிருஷ்ணா. தினமனுபதயுக்மம் பாவயேயம் முராரே குலிஷ சபர முக்யைஹி சின்னிதே சாரு சின்னைஹி நகமணி விதுதீப்த்யாத்வஸ்தயோகீந்திரச்சேதோ கததிமிர சமூகம் பாட்டலாம்போஜசோபம் யதுதித ஜலதாரா பாவனீ ஜன்னு கன்யா புரபிதபி மகாத்மா யாம் பிபர்த்தி ஸ்வமூர்த்னா புஜகசயன தத்தே மஞ்சுமஞ்சீரயுக்தம் முஹுரபி ஹிருதி சேவே பாதபத்மம் மனோஜ்ஞம் முரஹர தவ ஜங்கே ஜானுயுக்மம் ச சேவே துரிதஹர ததோரு மாம்சளௌ சாரு சோபௌ கனகருச்சிரச்சேலே நாவ்ருதௌ தேவ நித்யம் புவன ஹிருதய மோகம் சம்யகாசங்க்ய நூனம் மணிகணயுத காஞ்சி தாம சத்கிங்கிணிபிஹ முகரதமமேயம் பாவயே மத்யதேசம் நிகில புவனவாசஸ்தானமப்யத்ய குங்ஷிம் முஹுரஜித நிஷேவே சாதரம் பத்மநாப பவஹரண ததா ஸ்ரீவத்சயுக்தம் ச வக்ஷோ விலசதருணபாசம் கௌஸ்துபேனாங்ககண்டம் மணிவலயயுதம் தே பாஹுயுக்மம் ச சேவே தனுஜகுலவிநாசாயோத்யதம் சந்ததம் யத் வரத ஜலதி புத்ர்யா சாது பீதாமிருதம் தே त्वदरमिह भजेऽहं चारुबिम्बारुणाभं विमलदशनपङ्क्तिं कुन्दसत्कुड्मलाभां मकरनिभविराजत्कुण्डलोलासिघण्टम् तिलकुसुमसमानां नासिकां चाद्यसेवे
गरुडगमनचिल्यौ दर्पकेश्वासतुल्यौ मृगमदकृतपुण्ड्रं तावकं बालदेशं कुटिलमलकजालं नाथनित्यं निषेवे सजलजलधनीलं भावये केशजालं मणिमकुटमुदञ्चत् कोटिसूर्यप्रकाशं पुनरनघमतिं मे देवसङ्कोचयुञ्जे तव वदनसरोजे मन्दहासे मनोज्ञे गिरिधर तव रूपं त्वीदृशं विश्वरम्यं मम विहरतु नित्यं मानसाम्बोजमध्ये मनसि जशतकान्तं मञ्जुमाधुर्यसारं ततमपि विचिन्त्यं योगिभिस्त्यक्तमोहैः अथ भुवनपतेऽहं सर्गवृद्धिक्रमं वै किमपि वक्तुं प्रारभे दीनबन्धो परपुरुष तदर्थं त्वत्कृपा सम्पतेन्मयि अकृतसुकृतजालैः दुर्लभा पङ्कजाक्ष श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा नारायणमखिलगुरुभगवन् नमस्ते श्रीपद्मनाभस्वामी की जय।